எங்க அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இனி பிறக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தட்டுல சோறு இருந்தா மட்டும் எனக்கு வயிறு நிறையாது. அடுத்தவன் தட்டுலயும் சோறு இருந்தா அவனோட வயிறு நிறைஞ்சாதான் என் வயிறு நினையணும். என்னுடைய உயிர் மூச்சு அவர் தான். காலையில் பிடிச்சி சாப்பிட கூட இல்லை, இந்த மாதிரி கேள்விப்பட்டதான். வருஷம் கூட நாங்கள் திருவேற்காடு போயிட்டு வந்தோம் சார். அவருக்கு கொசம் நடந்து வருது ஒரு 10 லேடிஸு. இந்த வருஷம் கூட போயிட்டு அவர் கொசம் வேண்டி வரலான்னு சொல்லுவோம். இதுக்குள்ள அவர் அங்கே விட்டுட்டு போயிட்டாரு சார். அவருக்கு இடம் தரணும், விஜயகாந்துக்கு பிச்சை இடம் தரணும். எப்படி புரட்சி தலைவர் வந்து எல்லா மக்கள் வந்து பார்க்கறாங்களோ நினைச்சதை, அதே மாதிரி இவரையும் வந்து பார்க்கணும் மக்கள் எல்லாம். பார்க்கலான்னு வந்தா பார்க்க முடியல, அலை தாங்க முடியல. என்னத்த சொல்ல, நல்ல மனசு. இன்னைக்கு கருப்பு எம்ஜிஆர் எங்கள் கேப்டன் நாங்கள் பார்க்குறோம். பொன்மணி செல்வன், புரட்சி கலைஞர், எழுச்சி கலைஞர் எல்லாமே எங்கள் தலைவருக்கு பட்டம். அவரே தேடி போல, அவருக்காக வந்தது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு சென்னைன்னு சொல்றதை விட வந்தாரை வாழ வைக்கும் கேப்டன் தான் சொல்றேன். எங்க போனாலும் இந்த தர்மம் செய்யறது ஒண்டி அவர் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் விடல. அது வந்து பேர் பொழுதா செய்யல அவரு. அதாவது சில பேருக்கு பாடியில பிறந்திருக்கணும், வளர்ந்துருக்கணும், அதுக்கு அவருக்கு தான் முடியும். அது சொல்லி வேற ஒண்ணுமே கிடையாது. அவரை போல இருக்க முடியாது ஐயா, இனிமே யாரும் அந்த வாய்க்குல வாழ முடியாது ஐயா. அவர் நல்லதுதான் செஞ்சார் நாட்டுக்கு, யாரும் இந்த மாதிரி செய்ய முடியாது. இன்னும் சத்திரை இருந்தாலும் நல்லா இருந்திருக்குப்பா. ஜனங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுனால இருக்க மாட்டாங்க ஐயா, போயிடுறாங்க சீக்கிரம். ஒரு நல்ல மனிதனை நம்ம இழந்துட்டோம். புரட்சி தலைவரை எப்படி இருந்து நான் கவலைப்பட்டனோ அதுக்கு அடுத்தது நான் இப்ப கவலைப்படுறேன். சத்தியமா என் மனசு காலையில் தாங்கல. கேப்டன்ன்றது அவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனோட இதய துடிப்புல இருக்கிறார் கேப்டன். காசுக்காகவோ சோத்துக்காக வந்த கூட்டம் கிடையாது, அவருடைய நம்பிக்கைக்காக அவருடைய பாசத்துக்காக வந்த கூட்டம் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தட்டுல நான் வந்து 9th படிச்சு நான் வந்து மக்கள் டிவில அந்த பேட்டியை பார்த்தாப்புல, விஜயகாந்த் பேட்டியை. என் தட்டுல சோறு இருந்தா மட்டும் எனக்கு வயிறு நிறையாது. அடுத்தவன் தட்டுலயும் சோறு இருந்தா அவனோட வயிறு நிறைஞ்சாதான் என் வயிறு நினையணும் சொன்னாப்புல கேப்டன் விஜயகாந்த். அதுல இருந்து நான் படிப்பணி விட்டு தலைவனுக்காக இருக்கணும், போகணும், வரணும்னு சொல்லிட்டு புய்யனூர் கிளையில நான் இன்னும் அவருக்காக நான் இன்னும் இருப்பேன். எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. நான் இன்னும் தலைவருக்காக நான் இருந்துகிட்டு தான் இருக்கிறேன். அவரு பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. இவ்வளவு ஜனம் அவரு பணத்தை மதிக்கல. அவரு மக்களுக்கு நல்லதை செஞ்சு நல்ல பேர் எடுத்துட்டாரு. செத்தாதான் தெரியும் எல்லாருடைய அருமையா பெருமையா. ஆனா இவ்வளவு ஜனம் இவ்வளவு மக்களை அவரு வந்து நல்ல முறையில வழி நடத்திட்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு பேர் கதறாங்க, அழுகுறாங்க. எங்க அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இனி பிறக்க மாட்டாங்க. எங்க அண்ணன் எவ்வளவு நல்ல யாரும் பிறக்க மாட்டாங்க ஐயா. அவரு ஜாதி மதம் பார்க்க மாட்டாரு. பசின்னு வந்தவங்களுக்கு எல்லாமே செய்வாரு. அவரு பசின்னு வரவங்களுக்கு அவரு புடவை கொடுத்து பணம் கொடுத்து நல்லா சந்தோஷமா கூட பிறந்தவங்க வந்த மாதிரி அவரு எல்லாமே சலுகை செஞ்சு அனுப்புறவர். அவரை மாதிரி இனி யாரும் பிறக்க போறது இல்லை. கடைசி அவரோட ஒரு உருவத்தையும் முகத்தையும் பார்க்கலான்னு நாங்க வந்து காத்து கிடக்கிறோம். தவறு செஞ்சவர்களும் தவறு செய்யாதவர்களும் பிச்சில் இடம் இருக்கு. ஆனால் தவறே செய்யாத அப்துல் கலாம் ஐயாவால் 2002 சிறந்த இந்தியாவின் சிறந்த குடிமகன் சொல்லி விருது பெற்றவர் கேப்டன் மட்டும்தான். நடிகர் சங்கம் மற்றது எல்லாம் மனித நேயம், அந்த மனித நேயத்துக்கு மட்டும்தான் விருது பெற்றது. அதை வந்து கேப்டனுக்கு மட்டும்தான் பீச்சில் இடம் கொடுக்கணும் நான் கேட்கல. மனித நேயங்கிறது அப்புறம் பட்டது, அந்த மனித நேயம் மட்டும்தான் அதுக்காக கொடுக்கணும். என் மேலே தோழர் மேலே நண்பர் மேலே கை கொடுத்து தோல் மேலே கை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து வந்தோடனே சாப்பிட சொல்லுவார். வந்து அவங்க பார்க்க போனாலே அவரை பார்க்க போனால் வந்து பஸ்ஸு சாப்பிடுது. வந்து என்ன விஷயம்னாரு, உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு. சரி பார்த்துட்டு எங்கே வீடுனாரு மாரி எல்லா இடத்துலையும் சொன்னேன் ஊரில்.
சரி வருங்க நானே இது பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு இது பண்ணார். அவரோட பெரிய தன்மை தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இன்றைக்கி வரையும் அவரோட ரசிகர் தாங்க. 1979லேருந்து இருக்கு. அவரை போல இருக்க முடியாது ஐயா. இனிமேல் யாரும் அந்த வாய்க்கில் வாய முடியாது ஐயா. அவர் நல்லது தான் செஞ்சார் நாட்டுக்கு. யாரும் இந்த மாதிரி செய்ய முடியாது. இன்னும் சத்திரை இருந்தாலும் நல்லா இருந்திருக்குப்பா. ஜனங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுனால இருக்க மாட்டாங்க ஐயா. போயிடுறாங்க சீக்கிரம். மக்களுக்கு நல்லதாக தான் செய்வார். யார் போனாலும் அவங்களுக்கு வயிறார சோறு போடுவாருன்னு தான் இப்போ எல்லாம் ஆயிடுறாங்க. இவ்வளோ ஜனம் வராங்க, பார்க்க விட மாட்டீங்க. லைனில் நின்று பார்க்க விடலாம்ல, பார்க்க விட மாட்டாங்களா சார்? நாங்கள் பார்க்கறதுக்கு ஆர்வத்தில் தான் வந்து பார்க்குறோம், நிற்கிறோம், அங்கே இங்கே நிற்கிறோம். யாரையும் விட மாட்டாங்களா? என்னுடைய உயிர் மூச்சு அவர் தான். காலையில் பிடிச்சி சாப்பிட கூட இல்லை. இந்த மாதிரி கேள்விப்பட்டதான் நான் சொல்கிறது. நம்ம ரொம்ப நன்றி. பீச்சில் அவருக்கு இடம் தரணும். விஜயகாந்துக்கு பீச்சில் இடம் தரணும். எப்படி புரட்சி தலைவர் வந்து எல்லா மக்கள் வந்து பார்க்குறாங்களோ நினைச்சிருக்க, அதே மாதிரி இவரையும் வந்து பார்க்கணும் மக்கள் எல்லாம். அதனால பீச்சில் அவருக்கு இடம் தரணும். அதுக்கு நான் மனசார வாழ்த்துவேன் அந்த தெய்வத்தை. நான் சத்தியமா சொல்றேன், விஜயகாந்த் ரசிகன், விஜயகாந்த் கட்சியில புரட்சி தலைவர் ரசிகன். எந்த கட்சி உறுப்பினருக்கு நான் கிடையாது. மனிதாவும் இருக்குது. ஒருவேளை சோறு போட்டா சாரோக்கிய மறக்கிறது. அவங்க மனுஷன். இந்த தெய்வம் வந்தவங்களுக்கா சோறு போட தெய்வம். இந்த தெய்வம் வந்தவங்களா சோறு போட தெய்வம். இந்த தெய்வத்தை நான் மறக்கூடாது. அந்த நன்றி விசுவாசிக்கு நான் வந்திருக்கேன். விஜயகாந்துக்கு பீச்சில் இடம் தரணும். எம்ஜிஆர் எப்படி நாங்க வாழ்த்துறோமோ இன்ன வரைக்கும் அதே மாதிரி இவரை நாங்க வாழ்த்துறோம். கேப்டன் ரொம்ப எனக்கு உயிருக்கு மேலானது. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா இருப்பனா நாளைக்கு இருப்பனா இல்லைன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அன்னதானம் சொல்லிட்டு பார்த்தா கேப்டன் ஒரு ஆள் தான் வந்து அன்னதானம் போட்டாருங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாரு. இன்னைக்கு கருப்பு எம்ஜிஆர் அங்கே கேப்டன் நாங்கள் பார்க்குறோம். பொன்மணி செல்வன், புரட்சி கலைஞர், எழுச்சி கலைஞர் எல்லாமே எங்கள் தலைவருக்கு பட்டம். அவரே தேடி போல, அவருக்காக வந்தது. நடிகர் சங்கத்தில் இருந்தோம். நல்ல ஒரு ஒத்துழைப்பு பண்ணி பழைய பென்ஷன் நடிகருக்கெல்லாம் பென்ஷன் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு இருந்த போன வருஷம் கூட நாங்கள் திருவேற்காடு போயிட்டு வந்தோம் சார். அவருக்கு கொசம் நடந்து வருது ஒரு 10 லேடிஸ். இந்த வருஷம் கூட போயிட்டு அவர் கொசம் வேணும்னு வரலான்னு சொல்லுவோம். இதுக்குள்ள அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு சார். எங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கேப்டன் இருந்தால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் ஆளுங்களே எனக்கு அப்படியே ரொம்ப இது பண்ணுவாங்க. கேப்டன் இருந்தால் உயிரே உரியணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் கூப்பிட்டு அவர் ஒரு ஏழை ஜாதியே பார்க்க மாட்டார் சார். ஏழை ஜாதின்ட்டு படம் எடுத்தது இவருக்கு கொசரம் தான். எல்லாருக்குமே கூப்பிட்டு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கிறாரு கேப்டன். அவர் பிறந்த நாள் வந்தாலுமே அன்னைக்கு எல்லாருக்குமே அன்னதானம். எங்கே பார்த்தாலும் அன்னதானம். நாங்களும் கூட போவோம். வண்டியில் எட்டுன்னு போயிட்டு நாங்கள்லாம் போயிடுறோம். முந்தா நேரத்து கூட கிறிஸ்மஸ்க்கு கூட போயிட்டு இது ஐநாவரம் போயிட்டு இதுக்கு கேக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அன்னி கூட நாங்கள் போனோம். இங்கே கூட வந்திருந்தோம். அப்போ போன வாரம் கூட இங்கே வந்து அன்னி பதவி இது எடுக்க போது எவ்வளோ கடைசி சாப்பாடு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. தெரியல சார். கடைசியாக சாப்பாடு போட்டுட்டு இன்னைக்கு ஊர் ஜனமே அவர் கூட வந்து நிற்கிறாங்க. அவர் முதல் வீட்டுக்கு போனாலுமே சாப்பிட வைங்க. ஷூட்டிங்கில் இருந்தாலும் சாப்பிடணும். அவர் ராஜபாரதர் தெருவில் ஆஃபீஸ் வச்சிருந்ததுலேருந்தே எனக்கு அவருக்கு நட்டர் எழுதி அவருக்கு வாழ்த்து மாடல் எல்லாம் அனுப்பிச்சேப்பார். பிறந்த நாளுக்கு எதுக்கு வேணாலும் நான் அவரும் எனக்கு அனுப்பிச்சிருக்கு. நிறைய இருக்குது. கல்யாண பத்திரிகைலாம் நான் ஒன்று கூட ஒரு மிஸ் பண்ணதே இல்லை. எல்லாம் எடுத்து கூட எதை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அவரோட ஒரு பொருளும் பத்திரம் பண்ணி வச்சிருக்கிறேன் சார். எல்லாம் சொல்லுவாங்கல்ல கோட்டை மாரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ பாதுகாப்பாக கொடுப்பாரு. கேரளாலாம் உட்கார மாட்டார். ஸ்டூல் போட்டு அப்படி உட்காந்து சென்டரில் உட்காந்துக்குவாரு. அப்படி இருப்பார். சாப்பாடு வந்துதா போனான்னு எல்லாத்தையும் பார்ப்பாரு. அங்கே என்ன சாப்பாடு போட்டீங்க இருந்தாலும் எல்லா சாப்பாடும் போய் பார்ப்பாரு. அப்படி தான் வந்துருக்கேன். நான் கூடவே இருந்திருக்கேன். நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 25 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண தாயகம் இந்த உலகத்தரம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ராவுத்தரப்புன்னு இருந்தேன் நான் முக்கால்வாசி. ஏன்னா அவர் மாதிரி மனிதனும் தெய்வமாகலான்னு சொல்லலாம். அது அவருக்கு தான் பொருந்தேன். அவரை பற்றி சொல்கிறது நிறைய இருக்குது. கதை நிறையா இருக்குது. அது சொல்கிறதுக்கு அளவு இல்லை. அள்ளி கொடுப்பாரு. கிள்ளி கொடுத்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊட்டி போனாக்கா அங்கே போய் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் தானே எல்லாம் போவாங்க. இவர் ஷூட்டிங் போக மாட்டேன். ஹாஸ்பிட்டலாக ஏறுவார். ஏறி போய் அங்கே பிள்ளைங்களுக்குலாம் பார்ப்பார். பார்த்துட்டு 10 கட்டில் வாங்கி கொடுறான். கம்பளி போர் வாங்குறான் அப்படின்னு டிவி பெருசாக வாங்கி சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் கம்பளி போர் கொடுத்துட்டு வருவார் ஊட்டி.
ஊட்டியில் கொடைக்கானலுக்குலாம் போனாங்க, ஷூட்டிங் போனாங்க, பொள்ளாச்சி போனாங்கள அப்படித்தான். எங்கே போனாலும் இந்த தர்மம் செய்கிறத ஒண்டி அவர் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் விடல. அது வந்து பேர் பொருளாக செய்யலை அவர். அதாவது சில பேருக்கு பாடியிலே பிறந்திருக்கணும், வளர்ந்துருக்கணும், அவருக்கு தான் முடியும். அது சொல்லி வேற ஒன்றுமே கிடையாது. கேப்டன்ன்றது அவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனோட இதய துடிப்பில் இருக்கிறார் கேப்டன். இருக்காரு தெரியுமா? காசுக்காகவோ சோத்துக்காக வந்த கூட்டம் கிடையாது. அவருடைய இதுக்காக, அவருடைய நம்பிக்கைக்காக, அவருடைய பாசத்துக்காக வந்த கூட்டம் தான். ஒரே வார்த்தை, ஒரே மூச்சு, ஒரே கோபிநாதன் பாரித்தேர் சோழமேடு. கோபிநாதன் சோறு போட்டது அவர் தான், கேப்டன் தான் எல்லாமே பண்ணார். இன்றைக்கே எனக்கு ஒரு வண்டி வசதி பண்ணி தரேன்னு சொல்லிடுறார். நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கு உண்மை அதான். எனக்கு ரொம்ப நான் காலையிலேருந்து அழுதுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்ன ஒரு விஷயமா தான் சார், சாப்பாட்டு விஷயத்துல வந்து சாப்பிட்டு போன சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கேப்டனுக்கு மெரினாவில இடம் கொடுங்க. கவர்மெண்ட் செலவு வைக்க தேவையில்ல. அவரோட ஒவ்வொரு தொண்டர்களும் காசை போட்டு கலைஞருக்குலாம் எம்ஜிஆருக்குன்னு அவரோட 18 மாடியில் 20 அடி செலவு நாங்கள் வைப்போம், 30 50 அடி செலவு நாங்கள் வைப்போம். அவருக்கு மட்டும் இடம் கொடுக்க. எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிக்குது. ஏன் பேச வந்தேன், இந்த தெய்வம் மற்றவங்களாம் சோறு போட்டு தெய்வீங்க. அந்த நன்றி விசுவாசம் எனக்கு இருக்குது. இத்தனைக்கு இந்த தெய்வத்தை பார்க்கல, பேசல. அவர் யார் இந்த சினிமாவில் பார்த்துருக்கேன். ஆனால் சினிமாவோட அவர் நடிச்ச படம் அத்தனையும் நான் பார்ப்பேன். எனக்கு படம், ஒரு பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நல்ல மனிதனை நம்ம இழந்துட்டோம். புரட்சி தலைவரை எப்படி எடுத்து நான் கவலைப்பட்டனோ அதுக்கு அடுத்தது நான் இப்போ கவலைப்படுறேன். சத்தியமாக என் மனசு காலையில் தாங்கலை. கீழே பார்த்த உடனே அதுலேருந்து மனசு கேட்காம நான் என் பாட்டு ஏஞ்சி குளிச்சுட்டு வெறிய வயிற்றுல வந்து இருக்கேன். சாப்பிடல இன்ன வரைக்கும். ஒரு நல்ல மனுஷனை வாழ்த்துக்கியா, நல்ல மனுஷனை அரசியல்வாதியா வரவழைக்கியா. அப்போதான் நம்ம தமிழ்நாடு உருப்படும், அப்போதான் நம்ம தமிழ்நாடு உருப்படும். வந்தவங்களுக்கெல்லாம் போறவங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டை போட்டு இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறோமையா. நம்மளை கேட்கக்கூட ஆடு இல்லையா. ஒரு 6 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையா. 6 வயசு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப முடிச்சுக்கு பக்கம் இருக்குது பெற்றவங்களுக்கு. அந்த மாதிரி ஆகி போச்சு தமிழ்நாடு. ஒரு வயசு பொண்ணு ரோட்ல நடக்க தைரியம் பாதுகாப்பு இல்லாத போச்சு. பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பொண்ணு அப்படி யாருமே. நான் 4 பொண்ணை பத்தியா சிங்கம் என் பிள்ளைங்களா, என் பொண்ணுங்களா மணி. என் கண்ணை இன்னைக்கு அழுத பார்த்தா எனக்கு திட்டுவாளுங்க. என்ன நீ எதுக்கு பாழுத, நீ எதுக்கு பாழுதுன்னு கேட்பாளுங்க என் பொண்ணுங்க. ஏன் நன்றி விசுவாசம். இந்த தெய்வம் சோறு போடுது, வந்தவங்களாம் காப்பாத்திக்குது. அந்த நன்றி விசுவாசம் வந்து பேசுறீங்க. அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் அவர் எதிர்த்து குரல் கொடுத்தாரு. எல்லாரும் கேட்கறாங்க இவர் ஏன் குரல் கொடுக்கணும்ட்டு. மக்களுக்காக குரல் கொடுத்தாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மக்களுக்காக. ஏன்னா அந்த அம்மையார் வந்து சொன்னாங்க பால் விலை உயர்வையும் பஸ் கட்டணத்தையும் நாங்க உயர்த்துவோம் சொன்னாங்க. தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்களே இது எல்லா இடத்துலயும் இது பரவணுங்க. இது ஏன்னா கேப்டனை பத்தி எல்லாரும் வந்து அவர் கோவப்படுவாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவர் நல்லதுக்காக தாங்க கோவப்படுவாரு, கெட்டதுக்காக கோவப்படுற ஆள் கிடையாது, மனுஷன் கிடையாது. சட்டமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்தாரு, நியாயத்தை கேட்டாரு. குரல் வேற, நியாயம் வேற. நியாயமான குரலை கேட்டவர் யாரா? நம்ம கேப்டன் அவர்கள் தான். எதுக்காக கேட்டாருன்னா பால் விலை உயர்வையும் பஸ் கட்டணத்தையும் பட்ஜெட் ப்ராப்ளத்துல நான் ஏத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மையார் சொன்னாங்க. அதுக்கு அண்ணா என்ன சொன்னாரு, அது எப்படி நீங்க ஏத்துவீங்க? எங்களோட கூட்டணி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க பேசி எங்களோட கூட்டணி ஆகலையே, நீங்க இந்த மாதிரி பேசுவேன் இந்த மாதிரி ஏத்துவேன்னு சொன்னா நாங்க வந்திருக்க மாட்டோமே, நாங்க வந்து உங்களோட கூட்டணி ஆயிருக்க மாட்டோமே அண்ணன் சொன்னாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல இப்ப மட்டும் என்ன கெட்டு போயிடுது, நீங்க போயிடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்களை இல்லாமே நான் வந்து சங்கர கோயில் அந்த இடைத்தேர்தல் நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். ஆமா இப்ப ஏன் ஜெயிச்சு காட்டுவீங்க, இப்ப பட்டன் இது ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மைதானே கேட்டாங்க. அவங்க கிட்ட பணம் பலம் அதிகமா இருக்கு, ஆனா எங்க கேப்டன் கிட்ட மக்கள் பலம் அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. பார்க்கலான்னு வந்தா பார்க்க முடியல, அலை தாங்க முடியல. என்னத்த சொல்ல, நல்ல மனசு, பசி இல்லாத சோறு போட்டு பேச முடியல. நாங்கள் சின்னதுலேருந்து பார்த்துன்னு இருக்கோம், சின்ன பார்த்துனுங்கிறோம். இப்போ என்னத்த சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல, பேச முடியல.